நம்மள சுத்தி இந்த முழு பிரபஞ்சத்திலயும் ஒரு உயிர் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா சில சமயம் நாம ரொம்ப அமைதியா இருக்கும்போது அத உணர முடியும். நட்சத்திரங்களோட இயக்கத்துல இருந்து ஒரு புல் நுனியில தங்குற பனித்துளி வரைக்கும் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கறது அதுதான். இது ஏதோ கவிதைக்காக சொல்ற விஷயம் இல்ல. பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு அடிப்படை சக்தி இது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். இந்த பிரபஞ்ச பெருங்கடலுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனிப்பட்ட நீரோடை, ஒரு சக்தி எதுவுமே செய்யாம அமைதியா உறங்கிக்கிட்டு இருக்க முடியுமா? நாம தேடுற பதில்கள், நமக்கு தேவையான ஆற்றல், தெளிவு, அன்பு, இது எல்லாமே நமக்கு வெளியில எங்கேயோ இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை நாம தேடுற மிகப்பெரிய புதையல் ஏற்கனவே நமக்குள்ளேயே திறக்கப்பட காத்திருக்கிற ஒரு பெட்டகமா இருந்தா? இந்த விளக்கத்துல நாம இதைத்தான் பார்க்க போறோம். இது வெளியில இருந்து ஏதோ சக்தியை வாங்குறத பத்தி இல்ல. இது ஏற்கனவே உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா, ரொம்ப அமைதியா உறங்கிட்டு இருக்கிற ஒரு மகத்தான ஆற்றலை பத்தினது. அது விழிச்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? எத்தனையோ நாளா மண்டைய உடைக்கிற ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு விடியற்காலையில பளிச்சுன்னு ஒரு பதில் கிடைக்கும். ஒரு கவிஞருக்குள்ள வார்த்தைகள் அருவி மாறி கொட்டும். ஒரு விஞ்ஞானிக்கு பல வருஷ உழைப்புக்கு பிறகு ஒரே ஒரு நொடியில பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம் புரியும். நம்மளோட ஆழமான படைப்பாற்றல், நம்ம வாழ்க்கையோட ரொம்ப தெளிவான அந்த உள்ளுணர்வு தருணங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருது? இது சும்மா நம்ம மூளையில நடக்கிற தற்செயலான விஷயங்களா? இல்ல நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஊற்றிலிருந்து வர துளிகளா? ஒருவேளை நாம எப்பவுமே வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த முழுமை, அந்த நிறைவு, அந்த சக்தி வெளியிலேருந்து வரவேண்டிய ஒன்னே இல்லைன்னா, வெளியுலகம் நமக்கு அனுபவங்களை கொடுக்கலாம். ஆனா அந்த அனுபவங்களை உணர்ற சக்தி நமக்குள்ளதான் இருக்குன்னா, அந்த சக்தியோட மூலமே நமக்குள்ள உறங்கிட்டு இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையே நாம பார்க்கிற விதம் மொத்தமா மாறிடும் இல்லையா? சரி, இப்போ இந்த பெரிய கேள்விகள் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த உணர்வு நல்லா தெரியும் இல்லையா? பாதுகாப்பான வேலையிலே இருந்து நம்ம அறிவு சொல்லும். ஆனா நம்ம மனசு ஒரு கலையை நோக்கி, ஒரு பயணத்தை நோக்கி இயங்கும். உண்மையை சொல்லணும்னு இதயம் துடிக்கும். ஆனா உறவுகளை காப்பாத்திக்கணும்னு நம்ம மனசு சமாதானம் பேசும். இந்த உள் போராட்டம், இப்படி ரெண்டு பக்கமும் இழுக்கப்படுற இந்த உணர்வு நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு சக்தியை உறிஞ்சுது? இது ரொம்பவே சோர்வடைய வைக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை இந்த மனப்போராட்டம் ஒரு தப்போ இல்ல சரி பண்ண வேண்டிய ஒரு குறையோ இல்லைன்னா, ஒருவேளை இது நம்மளோட மனித பயணத்தோட ஒரு உள்ளார்ந்த ரொம்ப முக்கியமான பகுதியா இருந்தா? யோசிச்சு பாருங்க, ஒரு வீணையோட தந்தி இசைக்கணும்னா அது ரெண்டு முனையிலும் இறுக்கமா கட்டியிருக்கணும். அந்த இறுக்கம், அந்த இழுவிசை தான் இசையோட சாத்தியத்தையே உருவாக்குது. அதே மாதிரி நம்ம இதயத்துக்கும் மனசுக்கும் நடுவுல இருக்கிற இந்த இழுவிசை ஒரு புதிய உயர்வான நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம். இது ஒரு பிரச்சனை இல்ல, நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மர்மம். இந்த மனப்பிளவுக்கு நடுவுலையும் நாம முழுமையா பிரிக்கப்படாம உணர்ற சில தருணங்கள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு கலைஞர் நேரத்தையும் தன்னையும் மறந்து தன்னோட வேலையில கரையும் போது அங்க கலைஞரும் இல்ல, கலையும் இல்ல, அந்த படைப்பு மட்டும்தான் இருக்கு. ஒரு தாய் தன்னோட குழந்தையை அணைக்கும் போது அங்க நான் என் குழந்தைங்கிற பிரிவினை மறைஞ்சு ஒரு எல்லையற்ற இணைப்பு மட்டும்தான் மிஞ்சுது. நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி எல்லாமே எந்த சிரமமும் இல்லாம நடக்கிற அந்த ஃப்ளோ நிலையில நீங்க செய்யற செயலும் உங்க உணர்வும் ஒன்னா மாறிடுது. இந்த தருணங்கள் வெறும் நல்ல உணர்வுகள் மட்டும் இல்ல, அது நம்மளோட உண்மையான பிரிக்கப்படாத இயல்போட சாத்தியத்துக்கான சின்ன சின்ன தடயங்கள். சரி, இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஆற்றலோட மைய கருத்துக்கு வருவோம். இந்த ஆற்றலுக்கு ஒரு பேர் இருக்கு, குண்டலினி. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதோட நேரடி அர்த்தம் சுருண்ட ஒன்று அல்லது சுருண்டு கிடப்பது. இது வெறும் ஒரு தத்துவ கருத்து இல்ல, இது பிரபஞ்சத்தோட முழு படைப்பு ஆற்றலும் ஒவ்வொரு தனிமனுஷனுக்குள்ளேயும் சுருண்டு உறங்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியே நமக்குள்ள ஒரு விதை மாதிரி உறங்கிட்டு இருக்கு. குண்டலினிய பெரும்பாலும் ஒரு சுருண்டு படுத்திருக்கிற பாம்பா சித்தரிப்பாங்க. பாம்புன்னு சொன்ன உடனே நம்ம பலருக்கு ஒரு பயம் வரலாம். ஆனா இங்க பாம்பு பயத்தோட சின்னம் கிடையாது. பல பழங்கால கலாச்சாரங்கள்ல பாம்பு உயிர் சக்தியோட, மறுபிறப்போட மற்றும் மாற்றத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னமா பார்க்கப்படுது. ஒரு சுருட்டி வைக்கப்பட்ட ஸ்பிரிங்க விட்டா அது எவ்வளவு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துமோ, அதே மாதிரி இந்த சுருண்ட சக்தி நம்ம உடம்போட ஆதாரமான முதுகெலும்போட அடிப்பகுதியில மிகப்பெரிய ஒரு திறனோட தூங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த குண்டலினி ஆற்றலோட உண்மையான குணம் என்ன? அதுதான் சக்தி. சக்திங்கிறது வெறும் எனர்ஜி மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட இயக்க ஆற்றல். ஒரு தெய்வீகமான பெண்மை தத்துவமா பார்க்கப்படுது. படைப்பு, வளர்ச்சி, மாற்றம், வாழ்க்கையோட துடிப்பு, இது எல்லாமே சக்திதான். நட்சத்திரங்கள் வெடிக்கிறதுல இருந்து ஒரு பூ மெதுவா மலர்றது வரையும் எல்லாத்துலயும் வெளிப்படுறது இந்த சக்தி தான். இந்த பிரபஞ்ச நடனத்தோட முழு ஆற்றலும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உறக்க நிலையில இருக்கு. இந்த தூங்கிட்டு இருக்கிற சக்தி விழிக்கும்போது என்ன நடக்கும்? அது ஒரு பயணத்தை தொடங்குது, ஒரு மேல் நோக்கிய பயணம். முதல்ல அந்த சுருண்ட ஆற்றல் விழிச்சுக்குது. ரெண்டாவதா அது நம்ம உடம்போட மைய அச்சான முதுகெலும்பு வழியா மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. மூணாவதா அந்த பயணத்துல வழியில இருக்கிற தடைகளை,
அதாவது நாம மனசுக்குள்ள ஆழமா புதைச்சு வச்சிருக்கிற பயங்கள், பழைய காயங்கள், நம்மள பத்தியே நாம வச்சிருக்கிற தப்பான நம்பிக்கைகள் மாதிரியான முடிச்சுகளை அவிழ்த்து சுத்தப்படுத்துது. இது ஒரு ஆழமான உள் சுத்திகரிப்பு மாதிரி. கடைசியா அது நம்ம தலை உச்சியை நோக்கி ஒரு விரிந்த உயர் உணர்வு நிலையை நோக்கி போகுது. இந்த சக்தி ஒரு பயணம் போகுதுன்னா அதோட இலக்கு என்ன? அந்த இலக்கு தான் சிவன். சிவன்கிறது சக்தியோட நிரப்பும் கொள்கை. சக்தி இயக்கம்னா சிவன் அசைவின்மை. சக்தி ஆற்றல்னா சிவன் அந்த ஆற்றலை அறிஞ்சுக்கிற தூய்மையான உணர்வு. சிவன்கிறது எது நடந்தாலும் அது அமைதியா மாறாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாட்சி. ஒரு வெற்று கேன்வாஸை கற்பனை பண்ணிக்கங்க. அது சிவன். அது மேல வரையப்படுற வண்ணமயமான ஓவியம்தான் சக்தி. ஓவியம் இல்லாம கேன்வாஸ் வெறுமையா இருக்கும். கேன்வாஸ் இல்லாமையே ஓவியத்தையே வரைய முடியாது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த அழகான அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை பாருங்க. இது இந்த 2 தத்துவங்களும் ஒன்னு சேரதை எவ்வளவு அழகா சொல்லுது. இது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த உருவம் இல்ல. இது ஒரே சத்தைக்குள்ள இருக்கிற 2 பரிமாணங்கள். ஒரு பாதி சிவன் தூய உணர்வையும் அசைவில்லாத நிலையையும் குறிக்குது. இன்னொரு பாதி சக்தி, ஆற்றல், படைப்பு மற்றும் இயக்கத்தை குறிக்குது. குண்டலினியோட பயணங்கிறது நமக்குள்ளேயே இப்படி பிரிஞ்சு கிடக்கிற இந்த 2 பரிமாணங்களையும் திரும்பவும் ஒரு முழுமையான பிரிக்க முடியாத ஒன்னா சேர்க்கறது தான். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். இது இன்னும் விஷயத்தை தெளிவாக்கும். சிவன் உணர்வு, சக்தி ஆற்றல். சிவன் அசைவின்மை, சக்தி இயக்கம். சிவனுங்கிறது சும்மா இருக்கிறது, சக்திங்கிறது செய்யறது. நம்மள பலரோட வாழ்க்கையில இந்த செய்யறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இருக்கிறதுங்கிறதையே மறந்துடும். ஆனா ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது. உணர்வு இல்லாம ஆற்றல் கண்மூடித்தனமா இருக்கும். ஆற்றல் இல்லாம உணர்வு செயலற்று போயிடும். உண்மையான முழுமை இது 2ம் சமநிலையில சேரும்போது தான் வருது. இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த மனசுக்குள்ள இருக்கிற பிளவு. இதயம் ஒன்னு சொல்ல, அறிவு ஒன்னு சொல்றது. இப்போ அத இந்த சிவன் சக்தி பிரிவா பார்க்கலாம். நம்ம ஆற்றல், நம்ம உணர்ச்சிகள், அதாவது சக்தி ஒரு பக்கம் போக நினைக்குது. ஆனா நம்ம உணர்வு, நம்ம பகுத்தறிவு, அதாவது சிவன், அதோட சேராம தனியா நின்னு கவனிக்குது, இல்லன்னா எதிர்க்குது. இந்த பிரிவினை தான் நம்ம உள் போராட்டத்தோட, நம்ம சோர்வோட மூல காரணம். அதனால குண்டலினிங்கிறதே ஏதோ மாயாஜாலமோ இல்ல சிலருக்கு மட்டும் வர்ற ஒரு அதிசயமோ கிடையாது. அது மனித அனுபவத்தோட மையத்தில் இருக்கிற ஒரு ஆழமான பயணம். இது நம்ம ஆற்றலையும், நம்ம உணர்வையும், நம்ம செயலையும், நம்ம இருப்பையும், நம்ம இதயத்தையும், மனசையும் திரும்பவும் ஒரு முழுமையான அழகான நல்லிணக்கத்துக்கு கொண்டு வர்ற ஒரு செயல்முறை. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான உள்ளார்ந்த சாத்தியம். ஆனா இந்த பயணம் ஒன்றும் சுலபமானதோ இல்ல வேகமானதோ கிடையாது. ராபர்ட் ஸ்வோபோடா சொல்ற மாதிரி இந்த சக்தியை எழுப்புறது ஒரு தீவிரமான உள் வேலை. ஏன்னா அந்த ஆற்றல் மேல் நோக்கி போகும்போது அது ஒரு பிரகாசமான லைட் மாதிரி நாம ஆழ் மனசுல அடக்கி புதைச்சி வச்ச எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நம்ம பயங்கள், கோபங்கள், துக்கங்கள், பாதுகாப்பற்ற உணர்வுகள், நாம நம்மளை பத்தி நம்ப விரும்பாத விஷயங்கள் கூட வெளியில வரும். அதனால இந்த பயணத்துக்கு தைரியமோ பொறுமையோ எல்லாத்துக்கும் மேல நம்ம மேலேயே நாம கருணையா இருக்கிறதும் ரொம்ப அவசியம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த பயணத்தோட நோக்கம் ஏதோ அமானுஷ சக்திகளை அடையறதோ இல்ல மத்தவங்கள விட பவர்ஃபுல் ஆகிறதோ கிடையாது. உண்மையான இலக்கு சமநிலை. ஆற்றலுக்கும் உணர்வுக்கும் நடுவுல ஒரு முழுமையான அசைக்க முடியாத சமநிலையை அடையிறது. அந்த ஆழமான சமநிலை ஏற்படும் போது நான்கிற இந்த தனிப்பட்ட பிரிஞ்சு போன சின்ன அகங்கார உணர்வு மெதுவா கரைய ஆரம்பிக்குது. நான் மறைஞ்சே நாம ஒரு பெரிய முழுமையோட பிரிக்க முடியாத ஒரு பகுதிங்கிற உணர்வு வருது. அப்போ குண்டலினிய நாம ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம நம்மளோட உள் உலகுக்கு ஒரு மேப் மாதிரி பார்க்கலாம். அது நம்ம மறைக்கப்பட்ட திறன்களையும் நாம அனுபவிக்கக்கூடிய முழுமையும் நமக்கு காட்டுது. அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு வழிகாட்டி. வெளியிலிருந்து ஒரு வழிகாட்டி தேவைப்படுறதுக்கு பதிலா நம்ம சொந்த அமைப்புக்குள்ளேயே ஒரு வழிகாட்டும் சக்தி இருக்குங்கிறத இது காட்டுது. இந்த முழு விளக்கத்தோட மிக முக்கியமான செய்தி இதுவாத்தான் இருக்கும். நம்ம கலாச்சாரம் தொடர்ந்து நம்மகிட்ட ஏதோ குறை இருக்கு, நாம உடைஞ்சு போயிருக்கோம், நம்மள சரி செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த ஞானம் வேற ஒன்னு சொல்லுது. உண்மை என்னன்னா நம்ம ஏற்கனவே முழுமையானவங்க தான். நாம நம்மளோட உண்மையான எல்லையற்ற இயல்பை மறந்துட்டோம், அவ்வளவுதான். நம்ம வேலை நம்மள சரி செய்யறதில்ல, நம்ம உண்மையான இயல்பை நினைவுபடுத்திக்கிறது மட்டும்தான். இது உங்களை வேற ஒருத்தரா ஒரு சிறந்தவரா மாத்திர பயணம் இல்ல. இது நீங்க இல்லாத ஒன்ன சேர்க்கறத பத்தியும் இல்ல. இதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற எல்லாத்தையும், உங்க ஒளி மற்றும் இருள், உங்க பலம் மற்றும் பலவீனம், உங்க ஆற்றல் மற்றும் உங்க அமைதி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க யாருங்கிற முழுமையை சந்திக்கிற ஒரு பயணம். இது தேடி கண்டடைவது இல்ல, திரும்பி செல்வது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். பதில்களுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் அன்புக்காகவும் நம்ம எப்பவுமே வெளியில பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை
நாம தேடுற மிகப்பெரிய ஞானமோ ஆற்றலும் அமைதியும் இப்போ இந்த கணத்துல நமக்குள்ளேயே அமைதியா விழிச்சுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு முழுமையா நம்ப ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில என்ன மாறும்? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.